வணக்கங்க. காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இனிமே தான் சால்வ் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா மே 1 வெள்ளிக்கிழமை 2026 வருஷம். அனைத்து உழைத்து வாழக்கூடிய அனைவருக்கும் உழைப்பாளி தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? 1 இடமிருந்து வளம் என்ன? இழந்த ஒன்றை எண்ணும் போது ஏற்படக்கூடிய உணர்வு. ஏதாவது இழந்தாங்கன்னா அந்த இதை பற்றி என்னத்தை உணர்வுன்னா ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களை பார்த்து இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஏக்கம், ஏங்கிக்கிட்டு இருக்கிறது. பதில் என்ன? ஏக்கம். 1 மேலேருந்து கீழே என்ன? வங்கி செயல்படாத நேரத்திலும் இதை பயன்படுத்தி நம் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். வங்கி செயல்படலைன்னா இதில் வந்து இதை யூஸ் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். எங்கன்னா ஏடிஎம், இங்கே தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்னு எழுத முடியாது, எம்முன்னு எழுதலாம். ஏடிஎம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயே ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தான் ஏடிஎம். 6 இடமிருந்து வளம் என்ன? தாய் டேஷ் பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமா. தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி வந்து நான் 16 அடி பாய்வாமா. ஸோ 8 அடி. பதில் என்ன? 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமாம். சரிங்களா? பிள்ளைங்களை வந்து ஊக்கப்படுத்துவதற்கா நீ என்னோட டபுளாக வேலை செய்யலாம், நிறைய வேலை செய்யலாம் அப்படின்னு ஊக்கப்படுத்த தமிழ் பழமொழி. 2 மேலேருந்து கீழே என்ன? பார்த்ததும் அப்படின்னா பார்த்த உடனே அப்படிங்கிறத பார்த்ததும்னு சொல்கிறோம். ஓகே, இதை வந்து என்னென்னு எழுதலாம்? கேக்கு டேக்கு. கண்டதும், பார்த்ததும் காதல்னு சொல்கிறாங்களா, அதேமாதிரி கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லலாம். 9 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் பூரணத்தையும் 9 கேள்வி என்னது பார்த்தோம். டேஷ் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல். இது பாட்டு திருப்பாச்சியில் படத்தில் ஒரு பாட்டு வந்தேம்மா, 2005 வந்த படம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. ஸோ கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா. சரிங்களா? இது ஆன்சர் கரெக்டாங்க. 10 மேலேருந்து கீழே என்னன்னு வரும்? ஆண் சிங்கத்தின் அழகு முடி. ஆண் சிங்கத்துக்கு மட்டும்தாங்க இவ்வளோ முடி இருக்கும். கர்ஜிக்கும் சிங்கத்துக்கு பிடரி இருக்குங்க. பிடரி. சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது அப்படின்னு சொன்னாலே பூ தாங்க. குறிஞ்சி பூ, நீல குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி பூ வந்துக்கனால குறிஞ்சி பூ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீல குறிஞ்சின்னு சொல்லுவோம். இது நீலகிரி மாவட்டத்தில் பூக்கும். ஊதா கலரில் இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். 14 இடம் வந்து வளம் என்ன? மலர்கள் இயற்கையாக கொத்தாக அமைந்திருக்கும் அமைப்பு. பூ வந்து அப்படி கொத்தாக இருக்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? இஞ்சி இருக்குங்க. மஞ்சரி அப்படின்னு சொல்லலாம். பூ வந்து இயற்கையாக கொத்தாக இருக்கிறத வந்து மஞ்சரின்னு சொல்லலாம். மலர் மாலையும் மஞ்சரின்னு சொல்லுவாங்க. தளிரும் மஞ்சரின்னு சொல்லலாம். சரிங்க. 19 இடம் வந்து வளம் என்ன? அரிதானது, ரொம்ப அதிசயமாக நடக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க? 2வது இடத்து பூ இருக்குங்க. அபூர்வமானதுன்னு சொல்லலாமா? ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடியது, அபூர்வமானது. சரிங்க. அபூர்வமானதுன்னு எழுதுனீங்கன்னா 17 மேலேருந்து கீழே என்ன? நுணல் எனப்படுவது டேஷ் லைக். நுணல் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம தவளையை தாங்க சொல்கிறாங்க. நீரிலும் நிலத்திலும் ஆளக்கூடிய தவளை. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? அக்கால மன்னர்கள் சபையில் டேஷ் கவிஞர் என்று ஒருவர் இருந்தார். எல்லா மன்னர்கள் சபையிலையும் ஆஸ்தான புலவர், ஆஸ்தான கவிஞர்னு ஒருத்தர் இருப்பார். ஆஸ்தான எழுதுவோம், கரெக்டாக தப்பாங்கிறது 2வது இதை செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆஸ்தான
கவிஞர்னு ஒருத்தர் இருப்பார். அப்படின்னா அரசவை புலவர், இல்லைன்னா இவர் தான் தலைமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாங்க. 16 இடம் வந்து வளர்த்த வச்சு செக் பண்ணுவோம். பாஸ்டர்னா திட்டுற வார்த்தை அப்படின்னு நினைக்க. ஐ திங்க் நகருக்குள் முதலாளி, இந்த வேர்டுக்குள்ள முதலாளி பாஸ். சரிங்க. அப்போ இதுவும் என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். 15 இடம் வந்து வளம் என்ன? கடவுள், ஆட்சி செய்தவன், இரண்டையும் குறிக்கும் சொல். கடவுளையும் ஆண்டவன்னு சொல்லலாம், ஆட்சி செய்தவங்களையும் ஆண்டவர்கள்னு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? ஆண்டவன். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? பாவம், அவனது முயற்சிகள் அனைத்தும் பாழாயினன்னு சொல்லலாம், வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறது. இங்கே இன்னும் வந்துக்கனால வீணாயினன்னு சொல்லலாம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? கர்நாடக மாநிலத்தின் முக்கிய மொழி. கர்நாடகா, நம்ம தமிழ்நாடுன்னு தமிழ் சொல்கிறோம்ல, கர்நாடகாவில் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா கன்னடம். சரிங்க. 18 இளமந்து வளம் என்ன? டேஷ் காலத்தில் உதவுவனின் நண்பன். உச்ச காலத்தில் உதவுவனின் நண்பன் சொல்லலாம். என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் இன்டீட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து டே வந்திருக்கனால கஷ்ட காலத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன். சரிங்களா? கஷ்ட காலம், ரொம்ப கஷ்டப்படுற டைமில் உதவக்கூடிய நண்பர்கள். சரிங்களா? சரிங்க. அடுத்து இங்கே வந்துவாங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? பெரும்பாலானவங்க சாப்பிடவும் எழுதவும் வலது கையை பயன்படுத்துகிறாங்க, ரைட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. என்றாலும் டேஷ் கை பழக்கம் உள்ளவர்களும் உண்டு, லெஃப்ட் ஹேண்டில் ரைட் பண்ணுறவங்களும் உண்டு. ஸோ இடது கை பழக்கம் உள்ளவங்களும் உண்டு. இடது கை இப்போ இதுக்கு போட்டிருக்கோம்னா அடுத்த வேர்டு வருது, பழக்கம் உள்ளவங்களும் உண்டு. சரி, இதை கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 7 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் செய்யப்பட போகியம் தெரிந்தும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ கைது. சரிங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? மண்ணை பிளக்க உதவும் கருவி. மண்ணை வந்து வெட்டுறதுக்கு மண்வெட்டி சொல்லலாம். மண்ணை பிளக்க அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு யூஸ் பண்ணனால கடப்பாறைன்னு தான் எழுத முடியும். ட்ரை. சரிங்களா? 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? வீசம் என்பதை போல் 2 மடங்கு. இதுக்கு வேறு ஹிண்ட் வரட்டுங்க. உலகம் புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி. இவர் யாருன்னா அமெரிக்க ப்ரொஃபஷனல் பாக்ஸர். ஓகேங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? தக்கா, இறுதியில் போக்குவரத்து வாகனமா? தக்காங்க வேர்டுக்குள்ள போக்குவரத்து வாகனம் இருக்கும். இந்த வேர்டுக்குள்ள கார். ஸோ பதில் என்ன? கார். 11 இடமிருந்து வளம் என்ன? பசுவின் கொடை. வானின் கொடை மழைன்னு சொல்கிறோம். பசுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பால். சரி, 4 மேலேருந்து பாருங்கள், 4 ஹிண்ட் வந்தாச்சுங்க. வீசம் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஆன்சர் தெரியும், உங்களுக்கு சால்வ் பண்ணி வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். வீசம் அப்படின்னா 1/16 தான் வீசம்னு சொல்லுவோம். நம்ம அளவில் வந்து கால், அரை, முக்கால் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. கால்னால் 1/4, அரைனா 1/2, முக்கால்னா 3/4ன்னு சொல்லுவீங்கள்ல. அதே மாதிரி வீசம்னா 1/16. இதை 2 மடங்காக மாற்றினீங்கன்னா அப்போனா இன்னும் குறையும். அப்போ 1/8ன்னா என்ன? 1/8 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1/8 வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா அரைக்கால் அப்படின்னு சொன்னால் பதில் வரும். இதுதான் இன்னைய பதிலுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. நன்றி.
எல்லா கொஸ்டினும் ஆன்சர் தப்பு இல்லாமல் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் சால்வ் பண்ணுறேன். மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லைங்க. சப்போஸ் இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி. இன்றைய சிந்தனை.